ஆண்டவரே எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஆண்டவரே கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூட நடத்துவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமீன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபாநிதியை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய விசேஷித்த கிருபையினால் இரக்கத்தினால் இரவு முழுவதும் பாதுகாத்து ஆண்டவருடைய திரு சமூகத்திலே காலமே எங்களை கொண்டு வந்து ஆண்டவரை மகிழ பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், லைவ் மூலமாய் வருபவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இருந்து சிறப்பாய் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். சகல தடைகளை நீக்கப்படும் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. வளர்ந்திர பாதைகள் வழியை தந்தார் ஸ்தோத்திரி, வாதை நேரத்தில் வைத்தியரானா ஸ்தோத்திரி. வளர்ந்திர பாதைகள் வழியை காட்டின ஸ்தோத்திரி, வாதை நேரத்தில் வழியாக இருந்தார் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. இன்பத்தின் நேரத்தில் இன்பமான ஸ்தோத்திரி, துயரத்தின் மேலே எல்லாரும் தந்தா ஸ்தோத்திரி. இன்பத்தில் உணர்ந்தா ஸ்தோத்திரி, துன்பத்தின் மேலே எல்லாரும் தந்தா ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி.
ஒத்தாசை அனுப்பும் பர்வதமான ஸ்தோத்தரி, சகாயம் செய்யும் கண்மலையான ஸ்தோத்தரி, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமான ஸ்தோத்தரி, சகாயம் செய்யும் கண்மலையான ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலரை ஸ்தோத்தரி, இனியும் நடத்தும் எபினேசரை ஸ்தோத்தரி, இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலரை ஸ்தோத்தரி, இனியும் நடத்தும் எபினேசரை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்தரி, வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 hallelujah. Oh hallelujah amen hallelujah 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 hallelujah amen hallelujah. என்றும் ஆனந்தம் என் இயேசு அருகிறாவே, என்றும்
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றோ தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றோ தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை ஒன்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நமது சிறகால் என்னை மூடி காக்க நடத்துவார். நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே. எல்லாம் கைத்தட்டி பாடுமா. அல்லேலூயா ஆனந்தமே சொல்லுமா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து அரங்களில் ஏந்துவார். பாதம் கையில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க மகளா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து சொல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆமாப்பா. ஓ சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. Glory to God. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே.
சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எதற்கோ பயமில்லை. சொல்லுங்க. அவன் இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எதற்கோ பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம், என்ன உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம், அங்கோ உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எங்கோ ஆனந்தம் என் இயேசு அருகிறார். எங்கோ ஆனந்தம் என் இயேசு அருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, 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 அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ராபாலா ராஜா நாரிகாதா ராபா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஓராபா சந்தல ரிபான சாரிதுன மணிகதரா ஏதன ஷால துனிரிபி சந்தல ரிபாகா ஓதனம சந்தல ரிபான கதனம சத்துன மணிகதரா. ஹalleluya அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா. 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 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் கொண்டு எங்களை மட்டும் உம்முடைய சமூகத்தில் வைத்து நடத்தி வருகிற எம்பெருமானாகிய இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த கால வேளையிலே நம்மை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம். ஆண்டவர் தமது நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நாம் இந்த நாளிலே பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் கானான் பயணங்களில் சில சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சம்பவத்தை பயணத்தில் பார்க்கலாம். நீங்கள் வாசியுங்கள். என்னாமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை படிக்கலாம். என்னாமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 35. பின்பு ஜனங்கள் கிப்ரோ அத்தாவா என்னும் இடத்தை விட்டு அஸ்தரோத்துக்கு பிரயாணம் பண்ணி அஸ்தரோத்திலே தங்கினார்கள். அஸ்தரோத்திலே அவர்கள் தங்கின போது அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அஸ்தரோத்திலே அவர்கள் தங்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, என்னாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஸ்தோத்திரம். தம்பி சவுண்டு கொஞ்சம் பார்த்து வைங்க, அலருது சார். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவள் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி மோசே, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைமுகமாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் ஏன் என் தாசன் மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மீரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவன் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான்.
அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சம்பவத்திலே இப்போ இவர்கள் அஸ்துரோத்திலே காணப்படுகிறார்கள். அஸ்துரோத்திலே இந்த சம்பவம் நடக்குது. சோத்திரம். என்ன சம்பவம் நடக்குது? அஸ்துரோத்தில் இப்போ அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஒரு பிரச்சனை எழும்பிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு பெரிய கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் ஃபேமிலிஸ், இவங்க ஃபேமிலி. மோசே வந்து ஸ்தோத்திரம், மோசேக்கு அண்ணன் வந்து ஸ்தோத்திரம் யார்? ஆரோனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ மோசேக்கு அக்கா யார்? மீரியாம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா மோசேக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறது, எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். 2ஆம் வசனம், கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம்தான். எப்படி? கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டும் கர்த்தர் பேசவில்லையோ என்றார்கள். சோதர கர்த்தர் அதை கேட்டார். பார்த்தீங்களா? கர்த்தர் அதை கேட்டார். ஸ்தோத்திரம். அப்போ இங்கே என்ன சொல்ல, எதுக்காக அவங்கள பேசுகிறாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து வேறொரு விஷயத்தை வைக்கிறாங்க. என்னன்னா, மீதியான் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியால், பார்த்தீங்களா, மீரியாமும் ஆரோனும் அவள் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா அந்த ஸ்திரீ நிமித்தமாக அவனுக்கு விரோதமாய் பேசி அப்படின்னு இருக்கு. சோத்திர. ஆனால் இப்படி பேசிட்டு அப்படியே எங்கே போயிட்டாங்கன்னா மோசையை குறை சொல்ல போயிட்டாங்க. மோசை அது நிமித்தம் தான் குறை சொல்கிறாங்க, ஸ்திரீயின் அந்த விவாகத்தின் நிமித்தமாகவும். அடுத்தது 2வது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசலையா? எப்படி? ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஊழியங்கள், குடும்பங்கள் வளராமல் போவதற்கு காரணம் என்னென்னா, ஆளுக்காளு என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தினுடைய தலைமைத்துவத்தை எடுத்துக்க ஆசைப்படுறாங்க. சோத்திரம். பேரும் புகழ்ச்சியும் எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறாங்க. சோத்திரம். எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க, போட்டி போடுறாங்க, புறாம்படுறாங்க. சோத்திரம். சரி, நம்ம பிள்ளை தானே, சரி அவன் மேன்மையாக இருந்தால் இருந்துட்டு போட்டுமே அப்படிலாம் விடலை. ஸ்தோத்திரம். நம்ம கிழவன் தானே, சரி வளர்ந்துட்டு போட்டு விடு அப்படி இல்லை. நம்ம மனைவி தானே, அப்படி இல்லை. எல்லார் மேலும் இப்போ என்ன போட்டி பொறாமல் எரிச்சல் எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே. பார்த்தீங்களா? இது வந்து சபைன்னு சொல்வதுக்கு பதில் குடும்பம்னு சொல்லலாம். குடும்பம்தான். மோசே யார்? சகோதரன். ஆரோன் யார்? சகோதரன். இவ யார்? சகோதரி. 3 பேரும் குடும்பத்தில் உள்ளவங்க தான். பாருங்கள், 3 பேருக்குமே மோசேனுடைய வளர்ச்சி பிடிக்கலை. பார்த்தீங்களா? மோசேனுடைய வளர்ச்சி 3 பேருக்குமே பிடிக்கல. 3 பேருக்கா 2 பேருக்கு பிடிக்கல. ஆரோனுக்கும் பிடிக்கல, மீரியாமுக்கும் பிடிக்கல. இவங்க இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதில் வந்து விரோதமாக பேசுனாங்கன்னு இருக்கு. புதிய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா எதிராய் பேசினார்கள் இருக்கு. எதிராய் பேசினார்கள். சோதனை. அந்த மாதிரி ரொம்ப எதிராக, மோசைக்கு எதிராக சோதனம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், முறுமுறுத்தாலே சங்கார தூதன் வந்துடுவான்னு தெரியும். என்ன சங்காரம் பண்ண போகிறான்னு தெரியாது, ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் இங்கே முறுமுறுக்கிறதுக்காகவே இவங்க சில வேலையெல்லாம் பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. இப்போ ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். முறுமுறுத்தா சங்காரத்தூன் தான் வருவான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டவரே இறங்கி வந்துட்டார். மேகத்தூணில் இறங்கி வந்துட்டார். எல்லாம் 2-3 பேர் ஆசிரியர் கூடாரத்துக்கு வாங்கடான்னு சொல்லிட்டார். பார்த்தீங்களா? சோத்திரன். 3 பேரும் ஆசிரியர் கூடாரத்துக்கு வாங்கடான்னு சொல்லிட்டார். சோத்திரன். அப்படி கூப்பிடணுங்க, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அப்படி கூப்பிடணும். உண்மையான அன்பு உள்ளவர்களை கூப்பிடுவாருங்க. நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிற மனுஷன் கூப்பிடுவாங்க, அப்படி கூப்பிடுவாங்க. எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. அப்படி எல்லாரையும் கூப்பிடுறதில்ல. தேவன் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்க அப்படி கூப்பிடுவார். சோத்திரன். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் சின்ன குறை வந்தால் கூட அதை உடனே அவர் சுட்டி காட்டிடுவார். சுட்டி காட்டி அவனை சரி பண்ணிடுவார். சோத்திரன்.
அதுதான். ஏன்னா அப்படியே விட்டுட்டா அவனுக்கு அடையாளம் வேஷ்டி பிள்ளைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா? எபிரேயர் 11 நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா அந்த சிச்சை எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை அவனுக்கு கிடையாது இருந்தால் அவன் வேஷ்டி பிள்ளையா இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கர்த்தர் பாருங்க, மீரியாம் பாவம் செஞ்சிட்டால என்று தெரிஞ்ச பிறகும் உடனே அவர் வந்து ஒதுங்கி நிற்கல, கூப்பிடுறாரு, வா வா ஆசரிப்பு கூடாரத்துக்கு வா அப்படின்னு சொல்லி 3 பேரையும் கூப்பிடுறாரு. சோத்திரம். கூப்பிட்டு மேகத்தூணில் இறங்கி வரார். சோத்திரம். பார்த்தீங்களா? மேகத்தூணில் இறங்கி வரார். சோத்திரம். இப்படி ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில் அப்படி இறங்கி வந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சோத்திரம். நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி தேவன் இறங்கி வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையில் அப்படி செயல்பட்டால் எப்படி இருக்கும்? தேவன் இன்னைக்கு உன்னை கூப்பிட்றாருன்னா போக முடியுமா? போகலாமா? சோத்திரம். அல்ல கவனிங்க. சோத்திரம். உண்மையாக சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் பீடத்துலேருந்து சொல்கிறேன். ஏன்னா 2 முறை ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார். 2 முறை கூப்பிட்டுருக்கிறார். ஒரு முறை வந்து ஸ்தோத்திரம் ஊழியத்தில் உதவி ஊழியனாக இருந்தேன். அந்த டைமில் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அது என்னன்னு சரியாக தெரியல. சோத்திரம். எதுக்காக கூப்பிட்டாரு என்னன்னு புரியல. சோத்திரம். நான் என்ன சொன்னேன்னா, ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன், உங்களை பார்க்கணுன்னு சொன்னேன். அவ்வளோதான். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்த்து ஊழியம் பண்ணணும் என்று சொல்லி நான் ஆண்டவரை நேராக பார்க்கறதுக்காக நான் ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட அழுது கேட்டேன், உங்களை பார்க்கணும்னு சொல்லி கேட்டேன். அப்போ உடனே அவர் ஸ்தோத்திரம், சரி இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அப்படின்னா எங்கள் சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்குது. அங்கே மணல் நிறையா இருக்கும், கோரையெல்லாம் முளைச்சிருக்கும், ஆடு மாடு சாப்பிட்ற கோரைகள் முளைச்சிருக்கும். அதுக்கு இடையில கொஞ்சம் மணல் இருக்குது. அந்த மணலில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், நான் எப்போதும் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் அந்த 6-7 மணி ஆச்சுன்னா அங்கே போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். உடனே அந்த இடத்துல இருட்டு, யாருமே இல்லை. சோத்திரம். சர்ப்பங்கள் நடமாடுகிற இடம். அதனால ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு அழைப்பு வருது, நீ தனியாக வான்னு சொல்லி. அப்போ நான் போகிறேன். ஸ்தோத்திரம். போயிட்டு ஒரு 11:30 இருக்கும், 11:30 இருக்கும். போயிட்டு முழங்கால் போடுறேன். போட்டு கத்துறேன், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நீங்கள் வந்து தான் நான் பார்க்கணும், நீங்கள் எப்படியாவது வந்துடுங்க ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கத்துன்னு கத்துறேன். சோத்துறேன். பாருங்கள், கத்துன பிறகு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். உண்மையாக நான் இன்னைக்கு செத்துருப்பேன்னு நினச்சேன். ஏன்னா அது பிரசன்னன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்ன பிரசன்னன்னே தெரியல. அப்படியே ஒரு மகிமை இறங்குது பாருங்க. இறங்குனா நான் உடனே பார்க்கணும்னு ஆயிரக்கணக்கான முறை சொல்லி கத்தின அந்த வார்த்தையை அப்படியே மாற்றி, ஆண்டவரே என்னை விட்டுரும், நான் பார்க்கல, என்னை விட்டுரும், நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிரசன்னை என்னால் தாங்க முடியல, அவருடைய மகிமை என்னால் தாங்க முடியல, கண்ணு திறக்க முடியல, அந்த மகிமையினால் தாங்க முடியல. அப்படி சொல்லி அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம், அதில் ஏதோ ஒரு இதில் மாட்டினது போல், ஸ்தோத்திரம், அந்த மகிமைக்குள்ளே போய் நான் மாட்டினது போல் ஆகிப்போச்சு. அவருடைய பிரசன்னை இறங்கி வருகிற அந்த நேரத்தையே என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் உங்களை அங்கேயே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்புறம்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இப்படி அழைச்சி என்னை இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை வந்து நான் பார்க்கணும் தானே சொன்னேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால், அவர் அப்போ தான் ஆவியானவர் தெளிவாக சொன்னார், இந்த கண்ணால் உன்னால் பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உனக்கு ஒரு சரீரம் கொடுக்கும்போது அந்த சரீர கண்ணால் தான் நீ என்னை பார்க்கலான்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொன்னதுனால, அதுக்கு அப்புறம்தான் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்த பிறகு இந்த பூமியில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரே தவிர இயேசுவையோ பிதாவையோ இப்போ கூப்பிட்டு பார்க்க முடியாது என்று ஸ்தோத்திரம் நன்றாய் தெரிந்து கொண்டேன். ஸ்தோத்திரம். மனித அவதாரம் எடுத்த இயேசு கிறிஸ்துவோடு மக்கள் நடமாடினார்கள், மக்கள் பேசினார்கள், பழகினார்கள். ஆனால் இப்போ அவர் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் மறுபடியும் தாம் இருக்கும் இடத்துல நம்மை வந்து சேர்த்து கொள்ள போகிறார் என்கிற அந்த சத்தியத்தை கேட்டு, இப்போ ஆவியானவர் மாத்திரமே நம்மை வழி நடத்துகிறார் என்கிற அந்த உண்மையான சத்தியத்தை கேட்ட பிறகுதான் எனக்குள்ள ஒரு பக்தி வந்தது, எனக்கு புத்தியும் வந்தது. அதிலிருந்து நான் ஆண்டவரை பார்க்கணுங்கிற அந்த காரியத்தை விட்டுட்டேன். ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு ஒரு குருட்டுத்தனமாக அவரை பார்க்கறதுக்கு போய் உட்காந்துட்டேன். ஆனால் அவரை பார்க்க முடியாதுங்கிற காரியத்தை நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம், அந்த மாதிரி விஷயமே நான் பண்ணுறதில்ல. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் அவரை பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம், அந்நிய கண்களை சொந்த கண்ணால் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம மறுரூபப்படுத்தும் போது நமக்கு இந்த சரீரம் கிடையாது. ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்தும் போது இந்த கண்கள் கிடையாது. ஆண்டவர் அந்த மகிமையின் சரீரத்தின் மூலமாக தான் அந்த ராஜாதி ராஜாவை நாம் நேர்முகமாய் பார்க்க போகிறோம். நேர்முகமாய் பார்த்து பேச போகிறோம். நேர்முகமாய் பார்த்து பழக போகிறோம். ஹல்லேலூயா. இது நடக்கும், இது நடக்கும் கர்த்தருடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில பேர் சொல்கிறாங்க, ஏசு எனக்கு சோப்பு போட்டார், ஏசு என்னை பேசினார், ஏசு என்னை பார்த்தாரு என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் வேதாமத்தில் அதுக்கெல்லாம் இடம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஸ்தேவான் கூட முழங்கால் படிக்கிட்டு மறிக்கிற நேரத்தில் தான் மனுஷகுமாரனை பார்க்குறாரு. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நாபகன் கூட எங்கே அவரை பார்க்குறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். பத்மதீவில் கடத்தப்பட்ட பிறகு தான், ஆவிக்குள்ளான பிறகு தான் அவரை பார்க்குறாரு. ஸ்தோத்திரம். யாரும் சாதாரணமாக நம்ம நினைக்கிற மாதிரி இயேசுவை பார்த்துட முடியாது. பார்த்த காலங்கள் மாறி போச்சு. ஸ்தோத்திரம். இப்போ அவரை நம்ம மகிமையின் சரீரத்தின் மூலமாக தான் அவரை பார்க்க போகிறோம். ஆண்டவர் கொடுக்குற கண்கள் மூலமாக தான் அவரை பார்க்க போகிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைய, இது மாதிரி கர்த்தர் கூப்பிடுவார். சில பரிசுத்தவான்களை இன்னைக்கு கூப்பிடுறாரு. ஸ்தோத்திரம். கூப்பிட்டு நிறையா ரிப்பீட் எடுப்பார். நல்லா ஏதாவது கொடுக்கணும்னா தனியாக கூப்பிட்டு கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்களா? ஆசரிப்பு கூடாரத்தில் கூப்பிட்டு கொடுக்குறாரு. என்னது? சிச்சிக்கிற பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் அவர் சிச்சிக்கிறாரு. ஆனா இவங்களை அப்படியே சிச்சிக்காம விட்டுட்டான்னு வச்சுங்க, இவங்க வேசி பிள்ளைகளா போயிடுவாங்க. அதனால இப்ப என்ன பண்றாரு? டேய் 3 பேர் வா சொல்றாரு. பார்த்தீங்களா? 3 பேர் வராங்க. 3 பேரையும் இப்போ சிச்சிக்க ஆரம்பிச்சுட்டாரு. 3 பேருக்கும் பயம் உண்டாச்சு. ஆஹா, நம்ம பேசக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி பேசினா பிரச்சனை என்று தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமாம். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு முறை ஸ்தோத்திரம் வழி தெரியல. அதனால் எனக்கு ஊழியத்தில் நிறையா சோதனை போராட்டம் நிறையா வந்துடுச்சு. அதனால் திரும்பவும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் ஊழியத்தை விட்டே போகிறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த ஊழியம் வேண்டாம், பயங்கரமாக போராட்டமாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் அந்த ஊழியத்தை விட்டு நான் என்ன செய்ய போகிறேன், பீகார் போக போகிறேன், அகஸ்டின் ஜெயக்குமார் நான் கூட போயிடுறேன், என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நைட்டு ஒரு 11 மணிக்கு வந்து சபைக்கு வெளியில் நின்று சபை இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு கட்ட முடியலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார். ஸ்தோத்திரம். என்ன சொன்னார்னா, நீ என்ன பண்ணு, ஒரு 3 நாள் என் பாதத்தில் வந்துட்டு எங்கே வேணாலும் போனார். சரி வரேன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் ஒரு ஊழியக்காரன் அழைச்சிருந்தேன், ஐசக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசி, அவரை அழைச்சிருந்தேன். அவர் வந்து மீட்டிங்கில் செய்தி கொடுத்தாரு. அதில் தான் எனக்கு ஒரு அம்மா கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததில் அவங்க தலை அடிபட்டுருச்சு. சரி, இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போட்டிருக்கு, உயிர் போடான்னு போயிடும், நம்ம பேர் தான் ரிப்பேர் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் ஸ்தோத்திரம், அடுத்த நாள் காலையில் அந்த அம்மாவை போய் பார்த்தேன். எங்கள் பாஸ்டர் ஐயாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு, விசுவாசம் பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி போகிறேன், ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். சரி, யாரையாவது கூட கூட்டிகிட்டு போங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு ஒன்றும் வராதுன்னாங்க. சரி பாஸ்டர்ன்னு சொல்லிவிட்டு அழைச்சி போனேன். போனதில் எல்லாரும் அந்த நேரம் வரைக்கும் 24 மணி நேரம் ஆச்சு. அந்த நேரம் வரைக்கும் அந்த அம்மா செத்துருன்னு தான் நினச்சாங்க. ஆனால் நான் போய் ஜெபம் பண்ணி தண்ணி கொடுத்த பிறகு தண்ணி உள்ளே போச்சு. அதனால் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. 3 டம்ளர் தண்ணி கொடுத்தேன், 3 டம்ளர் குடிச்சிட்டாங்க. பால், காப்பி, டீ, வெந்நீர் 3 கொடுத்தேன். பால், காப்பி, அப்புறம் வெந்நீர், லாஸ்ட்டாக வெந்நீர் கொடுத்தேன். குடிச்சிட்டாங்க, 3ஐயும் குடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க நேற்றுலேருந்து விழுந்ததுலேருந்து எதுவுமே குடிக்கலை, உள்ளே போகிறதெல்லாம் வெளியே வந்துருச்சு. ஆனால் என்னை பார்த்து அந்த அம்மா வாங்கி குடிச்சிட்டாங்க. குடித்து நல்லா ஆகிட்டாங்க. உடனே ஆண்டவர் பாருங்கள், எனக்கு அதில் என்ன சந்தோஷம்னா, எனக்கு மேலே என் தலைமைக்கு ஒரு ஊழியர் இருந்தார்ல, அதனால் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு போனதுனால தான், எனக்கு ஒரு தலைமையை நான் மதித்து போனதுனால தான் அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்தேன்னு நான் உணர்கிறேன். இன்றைக்கும் தலைமையை மதிக்காத எவ்வளோ பேர் இருக்கோம். நல்லா கவனிங்க. அதெல்லாம் ஒரு ஊழியம்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் தலைமையை மதிக்காமல் நீங்கள் செய்கிற ஊழியம்லாம், நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறீங்க பாருங்கள், அது வந்து ஊழியமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள்.
எதாக இருந்தாலும் 4 பேரை கேட்டு விசாரித்து நல்ல ஒரு அனுபவத்தோடு செய்கிற ஊழியம் தான் நல்ல ஊழியம். நீங்கள் உங்கள் மனசு மாம்சம் விரும்புகிறபடிலாம் செஞ்சுட்டு நானும் ஊழியம் பண்ணுறேங்கிறது உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறதுக்கு அடையாளமாகும். நாளைக்கு உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும்போது தேவன் அந்த இடத்துல யாரும் உங்கள் கூட வரமாட்டாங்க, யாரும் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தனித்து நிற்க முடியாது. தனித்து நின்னா பிசாசு தான் நம்ம கூட வருவான், வேறு யார் வருவா? ஸோ யோசிச்சு பாருங்கள். அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே தான் ஒவ்வொருத்தரும் ஊழியம் பண்ணணும். சோத்திரம். பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே தான் 12 சீடர்கள் ஊழியம் பண்ணாங்க. சோத்திரம். அவங்க போன பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி கொடுக்குறேன்னார். பார்த்தீங்களா, ஆவியானவர் வந்துட்டார். ஆவியானவர் வந்தால் கூட அந்த ஆவியானவர் கூட என்ன பண்ணார்? தலைமைத்துவத்தை தான் ஏற்படுத்தினார் சபையில். பார்த்தீங்களா, தலைமைத்துவத்தை தான் ஏற்படுத்தினார். சோத்திரன். ஒரு பவுலை ஒரு அனனியா தான் என்ன பண்ணுறாரு? சரி பண்ணுறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி ஒவ்வொரு சீசர்களையும் அப்படி தான் ஆண்டவர் வழி நடத்தினார். சீசர்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். அடுத்து இவர்கள் மூலமாக நிறையா சீசர்களை உருவாக்குனாங்க. சோத்திரம். பாருங்கள், இவங்க உருவாக்கப்பட்டு இவங்கெல்லாம் புறப்பட்டு போனாங்க. இப்படி நம்ம தனித்து செய்கிறது அது நல்ல ஊழியம் கிடையாது. அதனால் ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக நம்ம ஒரு அரவணைப்பில் இருக்கிறதா நல்ல ஊழியம். நீங்கள் பாருங்கள், குழந்தையெல்லாம் எங்கே இருக்கணும்? குழந்தையெல்லாம் தாய் பக்கத்துலேயே சூட்லேயே இருந்தால் அந்த பிள்ளை நல்லா வளரும். ஆனால் அதை விட்டுட்டு போவாங்க. அடிக்கடி வீக்னஸ் ஆகும், அடிக்கடி பலவீனப்படும். தாய் இல்லாத பிள்ளைங்கள்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க, தாய் இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் பால் இல்லாதனால பயங்கரமாக பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, அடிக்கடி பிரச்சனை. இதே மாதிரிலாம் சோத்துறேன். நல்ல ஒரு நடத்துதல் இல்லாமல் எந்த ஊழியக்காரனும் நல்ல ஒரு ஸ்டேஜில் வளர முடியாது. டக்குன்னு அவங்க விழுந்து போவாங்க. அவங்கள யாருமே தேற்றவும் முடியாது. சோத்துறேன். அவங்க நினச்சதை நிறைவேற்றவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் குறைய உடனே என்ன செய்கிறார்? கண்டிக்கிறார். அது மாதிரி என்னை கூப்பிட்டாரு ஒரு நாள். திரும்பவும் 3 நாள் நீ தேவசமூகத்தில் வாடினார். அடுத்த நாள் அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த ஊழியக்காரர் உடனே சொல்கிறாரு, என் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தார். பாஸ்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்புறம் நானும் போயிட்டு வாங்க பாஸ்டர்ன்னு சொன்னேன். அப்போ வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு முடிக்கிற போது சொல்கிறாரு, பாஸ்டர் உங்களை ஒரு பெரிய கன்வென்ஷனில் பயன்படுத்துகிறார் ஆண்டவர் அப்படின்னாரு. நான் சர்ச்சு கட்டுறேன் பாஸ்டர், இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, வெளியில் நான் எங்கேயும் போக முடியாது, எங்கள் சபை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி நான் சொல்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, சொன்னதுக்கு உங்களை ஆண்டவர் 3 நாள் அவருடைய பாதத்தில் வர சொன்னாருன்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. நேற்று நைட்டு ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, 3 நாள் நீ என் பாதத்தில் வான்னு. அப்புறம் இப்போ இந்த ஊழியக்காரை கொண்டு சொல்கிறார், 3 நாள் என் பாதத்தில் வான்னு. எனக்கு பயம் உண்டாயிடுச்சு. ஆண்டவர் மறுபடியும் என்னை கூப்பிட்றாருன்னா ஏதோ ரிப்பீட் எடுக்க போகிறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் 3 நாள் ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்ட பிறகு சில தரிசனங்களை கொடுத்தாரு. 2 மணி நேரம் ஆண்டவர் என்னோட பேசினார். உண்மையாக ஆண்டவர் சாட்சியாக பேசினார். அவர் ஆழ்த்தத்துவம் உடையவராக இருந்து சபைகள் இன்றைக்கி படுகிற உபத்திரவத்தை யார் மூலமாக படுகிறாங்க, எவ்வளோ யார் மூலமாக இந்த பிரச்சனைலாம் வருது சபையில்னு சொல்லி சில விஷயங்களை வெளிப்படுத்தினார். அது மெய்தான், வேதவசனத்தின்படி அதெல்லாம் சரியாக இருக்கிறது. நல்ல மூர்த்த போதகர்கள் அதையெல்லாம் அறிவித்து நாங்கள் அதை கேட்ட பொழுது எல்லாரும் இது தேவனுடைய நல்ல ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி விதமாக அன்றைக்கி கூப்பிட்டு சொல்கிறாரு பாருங்க, என்ன முடியல. அந்த ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு பேசுகிறது போல் என்னை கூப்பிட்டு சில காரியங்களை பேசினார் போன்னு. அதுக்கப்புறம் தான் நான் சபையை விட்டு வெளியே போக மாட்டேன். ஆண்டவர் கட்டாயப்படுத்தி சொன்னதுனால தான் சில சபையில் வெளியே கொண்டார, சத்துருனுடைய பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர, சர்ப்பத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர. அப்போ தான் எனக்கு அந்த அழைப்பு கிடைத்து, சரி ஆண்டவரே நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டேன். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். போகிற சபையிலெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஜப விளக்கை நாங்கள் ஏற்றி வச்சுட்டு வரோம். அது அப்படியே எரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் அந்த ஜெப ஊழியத்தை அங்கே நடத்திக்கிட்டு வர 12 hours prayer, 1 மணி நேரம் முழங்கால் யுத்தம் சொல்லி பல ஜெபங்களை அங்கே ஏற்படுத்திட்டு வரோம். போகிற எல்லா சபையிலையும் ஒரு ஜெபம் விளக்கு எரிய வச்சுட்டு வந்துட்டோம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? சோத்திரம். இது எரியறவங்களால தான் எரிய வைக்க முடியும், அணைஞ்சவங்களால் பண்ண முடியாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சோத்திரம். நீங்கள் எரிந்து கொண்டே இருந்தால் தான் அடுத்தவங்களை எரிய வைக்க முடியும். நீங்கள் அணைஞ்சு கிடந்தால் அடுத்தவங்களையும் நீங்கள் வாழ வைக்க முடியாது. அதனால் நீங்கள் எரிஞ்சிகிட்டு இருக்கணும். நீங்கள் எரிஞ்சு பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆகவே இன்றைக்கி பாருங்கள், தேவன் கூப்பிடுவார், உங்களையும் கூப்பிடுவார், அடிக்கடி கூப்பிடுவார். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய இணைப்பில் இருக்கணும். உங்கள் இணைப்பு சில நேரம் துண்டிக்கப்படுறதுனால ஆண்டவர் கூப்பிட்றதில்ல.
பார்த்தீங்களா? கர்த்தர் கூப்பிடுறது இல்லை. ஏன் என்ன மாத்திரம் கூப்பிட மாட்டேங்கிறான்? உங்களெல்லாம் கூப்பிட்றாரு, மோசையெல்லாம் கூப்பிட்டாருன்றீங்க, எங்களையும் கூப்பிட மாட்டார். நீ கூப்பிட்ற அளவுக்கு நடந்துக்கணும். சோத்திரம். எப்போதும் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருக்கணும். எப்போதும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் இருக்கணும். எப்போதும் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் என்கிற துடிப்பு இருக்கணும். எப்போதும் கர்த்தரை பற்றி பயம் உன் கூட இருக்கணும். சோத்திரம். துணிகரமான காரியங்களுக்கு நீ விலகி நிற்கணும். அப்படி விலகி நின்னா கர்த்தர் உன்னையும் கூப்பிடுவார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இந்த துணிகரமான ஆவங்களுக்கு விலகி இருக்கணும். இப்போ 3 பேரையும் கூப்பிட்டார். கூப்பிட்ட பிறகு சோத்திரம் அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க, அதனால கவனிங்க. சோத்திரம் 3ஆம் வசனம் சொல்கிறாரு, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். எப்படி? அவரே கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏடா ஏன் பையன் ஏன் மகன் மோசேக்கு விரோதமா ஆரோனும் மீரியாமும் பேசினதை பார்த்துட்டு ஆண்டவர் கூப்பிட்டு வன்மையாக கண்டிக்கிறார்கள். எப்படா பேசலாம்? எப்படி பேசலாம்? நீ என்னுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். சோத்திரன். சொல்ல முடியுமா? இன்னைக்கு உங்களை என்னையும் கூப்பிடும்போது ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? சோத்திரன் சொல்லுவாரா? ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. சோத்திரன். அன்னைக்கு எஸ்ஐகே ராஜா சொன்னார். என்ன சொன்னார்? நான் பூமியில் உயிரோடு இந்த காலங்களில் எவ்வளவு உண்மையும் மன உத்தவமாய் நடந்தேன் என்பதை இப்போ நினைத்தரலும்னு சொன்னார். சோத்திரன். நல்ல ஒரு ஜபத்தை பண்ணார். இன்னைக்கு அந்த ஜபத்தை நம்மளால் பண்ண முடியுதா? சோத்திரன். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அருமையான ஸ்தோத்திரம் ஆரோனையும் மீரியாமையும் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு பாருங்க. கூப்பிட்டு சொல்றாரு. சோத்திரன். மோசையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொல்றாரு. சோத்திரன் பாருங்க எவ்வளோ அருமையாக சொல்றாரு. இதை நம்ம கேட்கும் போது நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அதான் கவனிங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டாரா? சொல்லுங்க. கர்த்தர் அதை கேட்டார். கேட்டு மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். பார்த்தீங்களா? சடுதியிலே கர்த்தர் மோசே ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு புறப்பட்டு வாங்கன்னு சொன்னார். உடனே வந்துட்டாங்க பாருங்க. உடனே வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறாரு மோசே எப்படிப்பட்டவன் சொல்லி, இப்போ நல்லா கவனிச்சிக்கன்னு சொல்லி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். சொல்லுங்க. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்போ உண்மை உள்ளவங்களோட யார் இருக்காங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். சோத்திரம். உண்மை உள்ளவங்களோட யார் இருக்கிறா? சோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறவங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவரே டைரக்டாக வந்து சொல்கிறார். பிதாவாகிய தெய்வம் நேராக வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவன் எப்படிப்பட்டவன்? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எப்படிப்பட்டவன்? உண்மை உள்ளவன். சோத்திரம். என் வீட்டில் எங்கும் அவன் எப்படி இருக்கிறான்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஏற்கனவே அவர் சாந்த குணம் உள்ளவன் சொன்னார் வீட்டில். இப்போ அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். சொல்லுங்கள். எப்படி இருக்கிறானா? உண்மை உள்ளவனாக இருக்கிறான். நல்லா கேளுங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. இந்த மாதிரி கர்த்தர் நம்ம கூப்பிட்டு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். பேச முடியுமா? இதெல்லாம் அவங்களால தான் முடியும் இவங்களால தான் முடியலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் கைக்குள்ள தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் ஆண்டவரோடு உறவாட தான் இது வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் இதை கேட்க தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி நடக்கத்தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோங்க என்று வைக்கல. இது பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வேதத்தில் எழுதி இன்னைக்கு நம்ம கையில் அதை கொடுத்துருக்கிறார். சோதரன் பாருங்கள். இப்போ அவரை அப்படியே சொல்கிறார். அருமையாக ஆண்டவர் சோதரன் தம்முடைய மோசைக்கு அனுகூலமாய் இவ்விதமாய் பேசுகிறார். அடுத்தது 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயே அப்படிப்பட்டவன் அல்ல, வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அவன் வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவன்? உண்மையுள்ளவன். அடுத்தது 8ஆம் வசனம் சொல்றாரு, நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாய் பிரத்யட்சியமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன?
எல்லாரை பற்றியும் டக்கு டக்குன்னு பேசிடக்கூடாது. ஆண்டவரோடு நிற்கிறவங்கள நம்ம பேசிட்டோம்னா ஏதோ ஒரு உலையில் விழுந்துட்டோம்னு அர்த்தம். அதுலேருந்து வேறு யாரும் தூக்கி எடுக்க முடியாது. கர்த்தர் மன்னிச்சாதான். பார்த்தீங்களா, ஆண்டவர் மன்னிச்சாருன்றீங்க. சோத்திரம். இவங்களுக்கு என்ன திரும்ப ஆச்சு? சோத்திரம். இவளுக்கு வெண் குஷ்டம் வந்தது. ஆண்டவர் போயிட்டாரு, திட்டிட்டு போயிட்டாரு. உடனே வெண் குஷ்டம் வந்துச்சு. மோசே உடனே சொல்கிறாரு, அப்பா இவங்களை பாளையத்துக்கு பின்னாடி கொண்டு போய் போட்டுருங்க, 7 நாள் பாளையத்துக்கு லாஸ்ட்டில் கொண்டு போய் போட்டுருங்கன்ட்டார். பார்த்தீங்களா, இப்போ அம்மாவுக்கு வெண்குஷ்டம். சில பேருக்கு வெண்குஷ்டம் வந்திருக்கும், ஆனால் அது உடம்புல தெரியாது, வாழ்க்கையில் தெரியும். என்ன செஞ்சாலும் குற்றமாகவே இருக்கும். ஒரு நல்லது கூட இனிமேல் செய்ய முடியாது. ஆண்டவருடைய பார்வையில் குற்றவாளின்னு யார் ஆண்டவர் ஒதுக்கி வச்சுட்டாரோ அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாலும் எல்லாம் தவறுதலாகவே இருக்கும். சோத்திரம். எல்லாம் நன்மையாக இருக்காது. ஏன்னா அதுக்கு பேர் தான் வெண்குஷ்டம். வெண்குஷ்டம் என்று சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் உடனே அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதை மேலோட்டமாக நம்ம எல்லோரும் பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம மேலோட்டமாக பார்க்க முடியாது. மனதளவில் அவங்க செய்கிறது எல்லாம் சோத்திரம் வாய்க்காமல் போகும். அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் அது அவங்க சார்பில் நிற்காது. அவங்க நல்லதாக நினச்சி செஞ்சால் கூட அது தீமையாக மாறிடும். சோத்திரம். அது மாதிரி ஒரு குஷ்டம் இன்றைக்கி மக்களை பிடிச்சி, மக்கள் என்ன ஒரு முறை தீமை செஞ்சுட்டு அடுத்த முறை நன்மை செஞ்சால் கூட அவங்க பேர் செழிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக செழிக்க போகிறதில்ல. ஏன்னா ஒரு நன்மையை செஞ்சாங்கன்னா 2 தீமையை செஞ்சுருவாங்க. அதனால் அவங்களுக்கு அதான் ஆசீர்வாதம். சோத்திரம். அதுதான் அவங்களுக்கு ஒரு வெண்குஷ்டம். அது அப்படியே சில பேர் அப்படியே இருக்குது. குற்றத்தில் அகப்படக்கூடாது. அகப்பட்டுட்டாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு குற்றம் அவங்க மேலே சுமந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்க எல்லாரும் ஈஸியாக குற்றம் சுமத்திடுவாங்க. இல்லை செஞ்சாலும் செய்வா என்ன இந்த மாதிரி மறுபடியும் குற்றப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இப்போ அவன் ஸ்தோத்திரம் 2 பேரும் ஸ்தோத்திரம் தண்டனைக்குரியவெல்லாம் மாறிட்டாங்க. இன்றைக்கி அந்த குஷ்டரோகியாக்கிய மீரியாமை ஆரோன் தான் என்ன செய்கிறார்? பார்த்துக்கிறார். ஆரோன் தான் பார்த்துக்கிறார். மோசே பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் போடுங்கன்ட்டார். அண்ணனாக இருந்தானா, தம்பியாக இருந்தானா, தங்கச்சியாக இருந்தானா, யாராக இருந்தாலும் சரி சோத்திரம் அவங்கவுங்க என்ன செய்யணும்? அந்தந்த இடத்துல இருந்து தான் ஆகணும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பேசும்போது பார்த்து பேசுங்க. சோத்திரம். எதிராக பேசுகிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பேசுங்க. தேவன் ஒருத்தர் இருக்கார் என்று நினச்சிக்கங்க. தேவன் ஒருத்தர் உங்கள் பின்னாடி இருக்கிறார் என்று, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து பேசுங்க. ஏன்னா பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான்னு சொல்லியிருக்கு. இப்போ பேசியே ஆரோனும் மீரியாமும் பாவத்துக்குள்ளாயிட்டாங்க. தேவன் கூப்பிட்டு கண்டிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் உங்களை கூப்பிட்டு கண்டிக்கக்கூடாது, உங்களை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கணும். யாக்கோபு சோத்திரம் ஈசாக்கு யாக்கோபு கூப்பிட்டு ஆசீர்வதித்தது போல் எனக்கு உங்களையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற மாதிரி நடந்துக்கணும். நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற மாதிரி நடந்துக்கணும். அப்படிப்பட்ட நல்ல நடக்கையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தருவாராக. அஸ்தரோத்தில் ஒரு வெண்குஷ்டத்தை கண்டுபிடிச்சி அவங்கள ஒதுக்கி வச்சாங்க. சோதரன். அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய நடைமுறையில் உன்னை அப்படி கண்டுபிடிக்கக்கூடாதுன்னா நீ ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும். யாரையும் குற்றப்படுத்தாத, யாரையும் பேசாத, யாருக்கு விரோதமாகவும் பேசாதீங்க. உங்கள் வழியை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, இந்த மோசே, ஆரோன், மீரியாம் 3 பேரையும் கர்த்தர் ஆலையில் ஆசீர்வாத கூடாரத்துக்கு வரவழைச்சி, ஆண்டவரே மீரியாமுக்கு குற்றத்தை உணர்த்தி அங்கே அவளுக்கு ஒரு வெண்குஷ்டம் வந்ததாகவும் அதை ஆரோன் பார்த்து பராமரித்ததாகவும் மோசே கட்டளையிட்டு ஊருக்கு புறம்பாக அவங்கள கொண்டு வைக்கும்படியாக சொன்னதையும் ஆண்டவரே நாங்கள் கேட்டோம். சொந்த சகோதரியாக இருந்து கூட அவரால் ஒன்றும் பண்ண முடியல, வர அழிவை தடுத்து நிறுத்த முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மோசே இறங்கி வேலை செய்தார். அதுபோல் ஒவ்வொரு ஊழியக்காரனும் தன் கடமையை கரெக்டாக செய்யவும், அவங்களுக்கு விரோதமாய் இப்படி எழும்பி நிற்கிற பிரச்சனைகளை உங்கள் அன்பு கரங்களில் ஒப்படைச்சி ஜெபிக்கிறோம். சபைகள் உங்களுக்கு முன்பாக வருவதாக, சபைகள் உங்களுக்கு முன்பதாக திடப்படுவதாக, ஊழியக்காரர்கள் உங்களுக்கு முன்பாக மோசே போல நிற்பார்களாக. மோசையை குறித்து நீங்கள் சொன்ன அதே சர்டிஃபிகேட் நீங்கள் சபை நடத்துகிற அத்தனை ஊழியக்காரை கொண்டு ஆண்டவரே அந்த வசனங்களை நீ பேசணும் ஆண்டவரே, நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டாக ஜெபிக்கிறோம். கனமையில் அவங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். God bless you. Praise God.